நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, உம்முடைய திவ்ய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவனீர் வெளிப்படவும், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும், அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை நான் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும், குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் எண்ணியிருக்கிற எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவாராக. வெளியிலே பயங்கரமான மழை, ஒருவேளை மும்பை போல ஒரு பெரிய மழை இல்லாவிட்டாலும் நாம் எதிர்பார்த்திருந்த பருவமழை ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். மழை காலங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் தேட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், நம்முடைய மன்றாட்டுகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு மழையும் பொருட்படுத்தாதபடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, சிலர் தங்களுடைய செல்ல பிராணிகள் மேலே அலாதி பிரியம் வைத்திருப்பார்கள். பெட் அனிமல்ஸ். ஒருவேளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சட்டைகளை வாங்கி கொடுக்கிறார்களோ, தைத்து கொடுக்கிறார்களோ, ஆனால் இந்த செல்ல பிராணிகளுக்கு சில நேரங்களிலே அவர்களுக்கு ஆடைகளை எல்லாம் தைத்து விதவிதமான தின்பண்டங்கள், ஒருவேளை உணவுகள் எல்லாம் கொடுத்து அவர்கள் மேலே ஒரு அலாதி பிரியத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கிறவங்க, நம்முடைய திருச்சபையில் பெட்ஸ் வைத்திருக்கிறவர்கள் கோபப்படக்கூடாது. ஒருவேளை அது ஒரு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலர் கார்டனிங், ஒருவேளை தோட்டத்தின் மேலே ஒரு அலாதி பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாடி வீட்டு தோட்டம் இல்லையா, ஒருவேளை இப்படி நிறைய தோட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. கார்டனிங், அது we are delighted to do that. ஒருவேளை அதை குறித்து ஒரு பிரியம் ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதுலேயும் தவறுகள் ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு இசை கருவிகள் மேலே ஒரு அலாதி பிரியம். இசையோடு நடப்பார்கள், இசையோடு வருவார்கள், இசையோடு இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தன்னுடைய பியானோவில் இப்படியாக எழுதியிருந்தார்: மை பியானோ இஸ் மை ஃபஸ்ட் ஒய்ஃப். என்னுடைய கீபோர்டு தான் என்னுடைய முதல் மனைவி என்று சொல்லி அவர் அப்படியாக எழுதி வைத்திருந்தார். அப்படியானால் அந்த மனிதனுக்கு அந்த பியானோ மேலே, ஒருவேளை அந்த கீபோர்டு மேலே அலாதி பிரியம் என்று பார்க்க முடிகிறது. இப்படி இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரியம் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சங்கீதம் 1:2 நாம் பார்க்கும்போது சாம்ஸ் 1:2 says, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one whose delight is in the law of the Lord and who meditates on his law day and night. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதி, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 22வது வசனம். ரோமன்ஸ் 7:22 says, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஃபார் இன் மை இன்னர் பீயிங் ஐ டிலைட் இன் காட்ஸ் லா. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாய் இருப்பது என்று சொல்லி உங்களோடு 3 காரியங்களை நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். Delight in the law of the Lord. Delight in the commandments of the Lord. தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமாய் இருப்பது. 3 காரியங்களை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது,
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் ஒருவேளை பிரியமாய் இருத்தல் என்று சொல்லும்போது, டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட் என்று சொல்லும்போது, கீழ்ப்படிதலின் மூலம் வெளிப்படும் பிரியம். ஆண்டவருடைய கட்டளைக்கு, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் பிரியமாய் இருக்கிறோம். டிலைட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஒபீடியன்ஸ். டிலைட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஒபீடியன்ஸ். தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் பிரியப்படுத்துகிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம், நாம் பிரியமாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதி, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, ஆதியாகமம் 24வது அதிகாரம் வசனங்கள் 35 to 41, ஜெனிசிஸ் 24 verses from 35 to 41. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஒருவேளை ஆபிரகாம் சாராளுடைய ஒரே ஒரு ஏக புதல்வன், தங்களுடைய முதிர் வயதிலே கிடைத்த தங்களுடைய புதல்வன் ஈசாக்குக்காக வேலைக்காரன் எலியேசர் ஒருவேளை ஆபிரகாம் சாராளுடைய சொந்த ஊரிலே சென்று வரன் பார்ப்பதற்கு செல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் 40வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 40th verse, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினவன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினவன் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னிலே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆகவே ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டவனாக மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். ஆகவே இங்கே ஆபிரகாம் மட்டும் கீழ்ப்படியவில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு, வேலைக்காரன் எலியேசரும் அங்கே கீழ்ப்படிந்திருக்கிறான் என்பதை நாம் வாசித்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை ஆபிரகாமனுடைய காலத்திலே நியாயப்பிரமாணங்கள் எழுத்துப்பூர்வமாக இல்லை என்பதை நாம் அறிவோம். மோசேயின் காலத்திலே 10 கட்டளைகள் வருகிறது, நியாயப்பிரமாணங்கள் வருகிறது, எழுத்துப்பூர்வமாக அங்கே உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்திலே வாய்வழி சொல் இருந்தது, ஓரல் ட்ரெடிஷன் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்படாத வார்த்தைகளாக இருந்தாலும் அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைந்த வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். எழுதப்படாத ஒரு வார்த்தையை, எழுதி வைக்காத ஒரு வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டான், நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறான், அவனும் பிரியமாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு ஏராளமாக உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஒருவேளை மனப்பாடம் செய்து நாம் அநேக வார்த்தைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நாம் சிறு வயதிலிருந்து ஞாயிறு பள்ளியிலே, சண்டே ஸ்கூல் வகுப்புகளிலே அநேக வார்த்தைகளை நாம் கற்று தேர்ந்து வளர்ந்து வந்திருப்போம். But it is more important that to obey to the word of the Lord. மிகவும் முக்கியமானது, சால இன்றியமையானது ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் நியாயப்பிரமாணத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக, இந்த ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவராக நம்முடைய வாழ்க்கை பிரியமாய் அங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவருடைய
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கிறது. The commandments that Abraham received by the oral tradition, it is to wait upon the Lord. It is to do the will of the Lord. It is to inherit the blessings from the Lord. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வசனங்கள், அதற்கு நாம் கீழ்ப்படிக்கும் போது ஆண்டவரை நாம் பிரியப்படுத்துகிறோம். ஒருவேளை ஆபிரகாம் எழுதப்படாத வாய்வழியாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பானே, ஆனால் நானும் நீங்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதை கீழ்ப்படிவதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதலின் மூலமாய் வெளிப்படுகிறது பிரியம் என்று சொல்லிப்பான். டிலைட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் அடுத்த உயர்வுக்கு முதல் படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒபீடியன்ஸ் இட்ஸ் மேட்டர்ஸ். இரண்டாவது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாய் இருத்தல் என்று சொல்லும்போது கிறிஸ்துவில் அந்த பிரியம் நிறைவேறுகிறது. கிறிஸ்துவில் நிறைவேறும் பிரியம். டிலைட் ஃபுல்ஃபில்ட் இன் கிரைஸ்ட். டிலைட் ஃபுல்ஃபில்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நிறைவேறும் பிரியம். நீங்கள் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19, அதே போல் 25 முதல் 30 நாம் எடுத்துக்கொள்வோமானால், Matthew chapter 11 verses 16 to 19 and 25 to 30ல குறிப்பாக 13வது வசனத்தை யாராவது நம்ம வாசிப்போம். 13th verse. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசிகளும் யோவான் வரைக்கும் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 18th verse. எப்படியெனில் யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். 19வது வசனம். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். போதும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக இந்த பகுதியை கவனித்து பார்ப்பீர்களானால், நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை ஒருவேளை மனதிலே அசை போடுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்திலே வாழுகிறவர்கள், வேதபாரகர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்கள் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected the commandments. They rejected the law of the Lord. நியாயப்பிரமாணம் அங்கே சொல்லுகிறது. ஒருவேளை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் கிறிஸ்மஸ் காலங்களிலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர் தோன்றும் என்றெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. The commandments, the law of the Lord is very clear. There will be a Messiah. There will be a forerunner. ஒரு மனிதன் மெசாயா வருவதற்கு முன்பாக, மேசியா வருவதற்கு முன்பாக வழிகாட்டியாக வருவார். வனாந்திரத்திலே ஒரு சத்தம் கேட்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அசை போடுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின் வழியாய் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட யோவான் ஸ்நானகனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை,
கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து அவர்கள் சொல்லும்போது, யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள். ஆண்டவரோ சிநேகிதர் ஒருவேளை பாவிகளோடு ஆயக்காரர்களோடு அவர் சம்பாஷணை பண்ணி போஜனம் செய்கிறவராக வந்தார். அவரை போஜன பிரியன் என்று சொல்லி அங்கே சொன்னார்கள். They forgot the Messiah, that is the Christ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, நியாயப்பிரமாணங்களை, இந்த வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அடுத்த பகுதி ஒருவேளை 25 முதல் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கல்விமான்கள், ஞானவான்கள், நாங்களெல்லாம் முன்னணியிலே நிற்கிறவர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அங்கே இந்த ரகசியம் மறைக்கப்பட்டது. ஆனால் மிகவும் சிறியவர்களாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 28வது வசனம் 28th verse எப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கம் டு மீ all you who are wearied and burdened, I will give you rest. இந்த கர்மியானவர்களே, ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின் வழியாய் வளர்ந்தவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்கு அங்கே மறந்து போனார்கள். ஆனால் மிகவும் சிறியவர்களாகிய கல்விமான்கள் அல்லாதவர்கள், ஏழைகள், ஒருவேளை ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் அறிந்து கொண்டார்கள், இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய மெய்யான மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது அங்கே பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாமும் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்கள், எந்த பக்கத்தில், எந்த இடத்துல, எந்த நேரத்தில் நம்ம கேட்டாலும் சில வசனங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் மிகவும் முக்கியமானது, கிறிஸ்து இல்லாத நியாயப்பிரமாணம், வித்தவுட் த கிரைஸ்ட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் வெயின். கிறிஸ்து இல்லாத நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்விலே அது தகுதியற்றதாக, அது ஏற்புடையது அல்லதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக ஒருவேளை அதை பிரியப்படுத்துகிறவராக அங்கே வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? நாம் தீர்மானிக்கிற காரியங்களிலே, நாம் முன்னெடுக்கிற காரியங்களிலே கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? நம்முடைய லட்சியங்களிலே, நம்முடைய திட்டங்களிலே கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? சில நேரங்களிலே வசனங்களை நாம் பிடித்துக் கொள்கிறோம், ஆனால் ஆண்டவரை நாம் விட்டு விடுகிறோம். We know the commandments, we know the promise of the Lord, we know the blessings of the Lord, எல்லாமே தெரியும். ஆனால் எதை நாம் விட்டு விடுகிறோம்? கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். Christ is the center of our house. Christ is the center of our church. தேவன் நம்முடைய ஆலயத்தின் நடுவாக இருக்கிறார். தேவன் நம்முடைய குடும்பத்தின் நடுவாக இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு கட்டும்படியாக, ஒருவேளை நியாயப்பிரமாணத்திலே முடிவு செய்யும்படியாக அவர் கிறிஸ்துவானவர் அங்கே பிரியப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்வை இருக்குமே ஆனால் அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்லுவதற்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே நியாயப்பிரமாணம் இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியாக, போதகரே, மாஸ்டர், we have to throw the stone against this lady. ஒருவேளை மோசேயின் நியாயப்பிரமாணம் தெளிவாய் சொல்லுகிறது, இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எதை மறந்து போனார்கள்? நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை, நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்று சொல்லுவதை அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When we forget the Christ, the commandments also
இட்ஸ் வெயின். ஒருவேளை கிறிஸ்துவை நாம் மறப்போமையானால், கிறிஸ்துவை நாம் முதன்மைப்படுத்துவதற்கு நாம் தவறுவோமையானால், நாம் கை கொள்ளுகிற நியாயப்பிரமாணங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. Without Christ there is no commandments. Without Christ there is no law. Without Christ there is no word of God. மூன்றாவதாக, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நிலைத்திருத்தல் என்று சொல்லும்போது, delight in the law of the Lord என்று சொல்லும்போது, கிருபையினால் நிலை நிற்கும் பிரியம், delight sustained by grace. முதலாவது பார்த்தோம், கீழ்ப்படிதலின் மூலம் வெளிப்படுகிறது பிரியம். இரண்டாவது, கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது பிரியம். மூன்றாவது, கிருபையினால் நிலை நிற்கும் பிரியம், delight sustained by grace. நம்ம வாசிக்க கேட்ட நிருப பகுதி, பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 வரை நாம் திருப்பிக் கொள்வோமேயானால், குறிப்பாக 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். 22 verse. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். We should know that Paul is not an ordinary person. பவுல் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. He was from the Benjaminite tribe. பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து அவன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசேயனுக்கு பரிசேயனாக இருக்கிறார், கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்கிறார். He is also a Roman citizen. ரோம ஒருவேளை சிட்டிசனாக ஜனமாக அவன் இருக்கிறான் என்று சொல்லிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக கமாலியலுடைய பாதத்திலே வேதத்தை, ஆண்டவருடைய கட்டளையை கற்று தேர்ந்த ஒரு மனிதன். அந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறார், 22வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நியாயப்பிரமாணம் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் பாவம் உருவாக்குகிறதோ, பாவம் என்று சொல்லப்படுமோ என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல, நியாயப்பிரமாணம் பாவத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது, வெளிப்படுத்தி காட்டுகிறது. பட் the commandments of the law of the Lord is not the solution for your life. நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்விற்கு அது ஒரு சொல்யூஷன் அல்ல, அது ஒரு முடிவு அல்ல. கிறிஸ்துவே முடிவாக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய கிருபையே நமக்கு முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் பவுல் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று தேர்ந்தவன், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவன். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபையே நம்முடைய வாழ்விலே நம்மை பிரியப்படுத்துகிறதாக. The grace of the Lord sustains our life. Delight sustained by grace என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1வது வசனத்தை பாருங்கள், 7:1 அதை அட்ரஸ் பண்ணுறதை யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். Those who know the law of the Lord, those who know the commandment of the Lord. பவுலை போல வேதத்தை அறிந்தவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் அல்ல, கர்த்தருடைய கிருபையே நம்முடைய வாழ்வை பிரியப்படுத்துகிறது. கர்த்தருடைய கிருபையே நம்மை நடத்துகிறதாக காணப்படுகிறது. நீங்கள் NIV பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹெட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ரகிளிங் வித் சின். பவுல் இதை எழுதும்போது நியாயப்பிரமாணத்திற்கும் பாவத்திற்கும் இடையே பவுல் படுகிற அந்த கஷ்டத்தை, அந்த போராட்டத்தை அந்த பகுதியிலே எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பவுல் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது எது பாவம், எது சரி, எது தவறு என்று சொல்லி அது உங்களுக்கு விளக்கி காட்டும். ஆனால் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு ரட்சிப்பு தராது, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தராது. கிறிஸ்து ஒருவரே நமக்கு விடுதலையாக இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு கிருபையாக பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கு. ஆகவே
இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் வந்தார், மோசே வந்தார், எலியா வந்தார், பரிசுத்த பவுல் வந்தார், எல்லாரும் வந்தார்கள், தேவ மனிதர்கள் வந்தார்கள். யாருக்கும் எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை? பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. Even the commandments of the Lord cannot forgive the sinners. ஆண்டவருடைய கிரேஸ் மட்டும்தான், ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக, ஒரு மனிதனுடைய வாழ்வை அது தொடர்ந்து வழிநடத்தி சொல்லுகிறதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால், பவுல் கமாண்ட்மெண்ட்ஸுக்கு எதிரானவர் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானவர் அல்ல. அது நல்லது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் உங்களுடைய வாழ்விலே பாவத்திற்கு முடிவு தராது, ரட்சிப்பு தராது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பு. கிறிஸ்துவை நாம் தரித்திருந்தால் மட்டுமே, கிறிஸ்துவாகிய வஸ்திரம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே பரலோக வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த காலையிலையும் கர்த்தாவே, இந்த காலையிலையும் அன்பு திருச்சபையினரே, ஒருவேளை நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் வாழும்போது நாம் நியாயப்பிரமாணத்தை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாயிருத்தல், கீழ்ப்படிதல் மூலம் வெளிப்படும் பிரியம், கிறிஸ்துவில் நிறைவேறும் பிரியம், கிருபையினால் நிலைநிற்கும் பிரியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிப்பதற்கும், ஆண்டவரை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.